ஜனவரி 26, 1950 இந்தியா ஒரு குடியரசு நாடு. குடியரசு இந்தியாவுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து இந்தியா ஒரு குடியரசு நாடா மாறுது. அப்ப காஷ்மீர்ல என்ன பண்றாங்கன்னா, அவங்க நவம்பர் 17, 1952 அவங்க ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்ணி ஜனவரி 26, 1957 காஷ்மீருக்கு தனியா ஒரு கான்ஸ்டியூஷன், ஒரு அரசியல் சாசனம் அவங்க கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்து இதுதான் காஷ்மீருக்கு அரசியல் சாசனம் அப்படின்னு ஒரு சாசனம் கொண்டு வர்றாங்க. இதற்கிடையில என்ன 1952 இந்தியா என்ன பண்ணுது, காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கிற இந்த ஆர்டிகல் 370 இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல சேர்க்கிறாங்க, பிரசிடென்ட் கையெழுத்து சேர்க்கிறாங்க. இந்த 370 என்ன சொல்லுது அப்படின்னா, பிரசிடென்ட் எல்லா கண்டிஷன்ஸும் சொல்லிட்டு என்ன சொல்லுதுன்னா, இந்த முக்கியமான ஒரு பாயிண்ட் அதுல என்னன்னா, இதை வந்து பிரசிடென்ட் கையெழுத்து போட்டு நான் டெம்பரரி ப்ரொவிஷன் பிரசிடென்ட் கையெழுத்து போட்டு வித்ட்ரா பண்ணலாம். வித்ட்ரா பண்ணும்போது வித்ட்ரா பண்றதுக்கு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட ஒப்புதல் வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ், ஒரு ஷரத்து வைக்கிறாங்க. அதாவது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளினா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட அரசியல் எழுதுற அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியோட ஒப்புதல் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிங்கிறது ஜனவரி 26, 1957 கான்ஸ்டியூஷன் போட்ட உடனே அது டிசால்வ் ஆயிருது.